கடற்படையினரை கடத்த முற்பட்ட சம்பவங்களும் கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. 2021 ஆண்டு காலப்பகுதியிலே வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் படகு மீது இந்திய மீனவர்களின் ரோலர் படகு மோதியதில் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டதா என்பது கூட இன்று வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. வடக்கு கடற்தொழிலாளர் பலரும் சிறிய ரக பைவர் படகுகளில் சென்று வலைகளை கடலில் விரித்துவிட்டு காத்திருக்கும் போது பெரிய ரோலர் படகுகளில் இழுவை படகுகளுடன் மடிகளுடன் வந்து மீனவர்களின் வலைகளை அறுத்து கிட்டத்தட்ட ஈழத்து கடற்பரப்பு என்பது தமிழக மீனவர்களின் ஒரு கொலைக்களமாகத்தான் காட்சியளிக்கின்றது. அக்கடி நடுப்புற அடிச்சு கொண்டு நாங்கண்ணா 2 பாடு மட்டும் அடிச்சிட்டோம். 3ஆம் பாடு அடியில் போய்கொண்டு இருக்க சாச்சா போய் கொண்டு இருக்க அவன் விலங்க போருக்கு வந்து போட்டை அப்படி அடிச்சு கொண்டு போகிறான். அண்ணா டே நிப்பாட்டுறான்னு சொல்லி அவன் போட்டை பிடிச்சிக்கொண்டு போயிட்டான். அப்படி அதுக்கப்புறம் நாங்கள் இவன் நானும் போட்டில் ஏறிட்டா அவன் தனியாக நிற்கிறான்டா. திருப்பி போட்டை கொண்டு வந்து தொடுத்து ஏறுவோம்னு சொல்ல எங்களை தூக்கி எறிவோம்னு எறிஞ்சிடாங்க. 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. அந்த கொலைக்களத்திலே அவர்கள் வருகின்ற போதுதான் நேற்று இடம்பெற்ற சம்பவம் இருக்கின்றது. இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி இருக்கின்றதா அல்லது ஏதாவது நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதா என்றால் அதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஈழத்து மீனவர்கள் அந்த கடற்பரப்பிலே கிட்டத்தட்ட இருகரம் கூப்பி அந்த அவர்களிடம் இருக்கக்கூடிய சைகை விளக்குகளை எரித்த வண்ணமாக நாங்கள் வலைகளை விரித்திருக்கின்றோம், இந்த பகுதிக்குள் வராதீர்கள் என்றால் வேண்டுமென்றே அந்த பகுதிகளுக்குள்ளால் வந்து அந்த வலைகளை நாசம் செய்துவிட்டு இந்த ரோலர் படகுகளில் வருகிற இந்திய மீனவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனோடு அந்த அறுக்கப்பட்ட மீனவர்களின் வலைகளுக்கு இலங்கை அரசாங்கமோ அல்லது இந்திய அரசாங்கமோ ஒருபோதுமே அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்ததில்லை. அண்மை காலமாக சீன அரசாங்கத்தின் உதவிகள் அந்த மீனவர்களுக்கு சென்று சேருகிறது. ஏதோ ஒரு வகையில் அது ஆறுதலாக இருக்கின்றது. அண்மையிலே பலாலி வடக்கிலிருந்து சென்ற மீனவர் தாங்கள் வலைகளை அறுத்து விட்டார்கள் என 3 மீது இந்திய மீனவர்கள் தாக்குதல் மேற்கொண்டதில் 2 தப்பி யாழ்ப்பாணம் வந்த நிலையில் ஒருவரை மிக மூர்க்கத்தனமாக தாக்கி இருக்கின்றார்கள். அந்த காணொளி தான். அதாவது அவரிடம் கேட்கின்றார்கள், உண்மையை சொல்லும், உண்மை விடுகிறோம் என்று. ஒரு அந்த தமிழ்நாட்டினுடைய கேவலம் என்னவென்று சொன்னால், ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்து கொண்டிருக்கிறார், தாக்குகிறார்கள். அவருடைய கைகள் காட்கள் எல்லாம் நைலோன் கயிறால் கட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனார் தமிழனை சித்திரவதை செய்த ஒரு மிக கேவலம் அரங்கறி இருக்கின்றது, அரங்கறி கொண்டு இருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் 2009ஆம் ஆண்டு அழிக்கப்பட்ட போதும் கருணாநிதி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தது தமிழகத்திலிருந்து. எனவே தமிழக மக்கள் கணிசமானவர்கள் உண்மையில் மிகவும் நல்லவர்கள், நெருக்கத்துக்குரியவர்கள். இந்த வலைகளை அல்லது இந்த கடற்தொழில் செய்கின்ற பலர் வேற்று மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தான் தமிழகத்திலே அவர்களுடைய படகுகளை அந்த இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு நகர்த்துகிறார்கள். அதாவது மீன்பிடிகள், ஆழ்கடல் மீன்பிடிகளுக்கு நகர்த்தக்கூடியது வெளி மாநில படகுகள் என்றும் கூறப்படுகிறது.